இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நீர் மேலாண்மையில கழிவு நீர் நல்ல தண்ணியோட கலக்கிறது. முன்னாடி காலங்கள்ல சிட்டிக்குள்ள அது கிராமங்களா இருந்தபோது இந்த நீர்நிலைகள் விவசாயத்திற்காக பயன்பட்டிருக்கு. இன்னைக்கு சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளுமே கழிவுநீர் சாக்கடைகள் கலந்து இன்னைக்கு அந்த தண்ணி பயன்படுத்த முடியாத ஒரு சுகாதாரமற்ற ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. ஆனா அதுக்கு பல டெக்னாலஜிகள், பல கோடிகள் செலவு பண்ணி இன்னைக்கு நம்ம நாட்டுல அதுக்காக வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒன்னதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நாம இப்ப இருக்கிற இடம் பெங்களூர்ல HSR லே அவுட்ங்கிற இடத்துல அகாரா ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரியில தான் இருக்கிறோம். இப்ப இந்த ஏரியில என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள்ல இருந்து வரக்கூடிய கழிவு நீரை இந்த குளத்துக்குள்ள, இந்த ஏரிக்குள்ள விழுது. அதை தடுத்து, அதை ஒரு லேயரா கற்களை போட்டு அதை தடுத்து, அதுக்கப்புறம் அது ஏரிக்குள்ள அந்த தண்ணி போகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இதை கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லி இதை இந்த டெக்னாலஜியை சொல்றாங்க. கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்டோட முக்கிய நோக்கமே கழிவு நீரை இயற்கை முறையில சுத்திகரிப்பு செய்யறது. அதே மாதிரி ஃப்ளோட்டிங் வெட்லேண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அது இந்த தண்ணிக்கு மேல இந்த நியூட்ரியன்ஸை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தாவரங்களை அதே மாதிரி மிதக்க விட்டு அதன் மூலமாகவும் அதுல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸை பிரேக் டவுன் பண்றதுக்கான ஒரு டெக்னாலஜியை சொல்றாங்க. ஆனா அதற்கான எந்த தடயங்களுமே நம்மளால இங்க பார்க்க முடியல. ஆனா ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற பேர்ல பல கோடிகளை இந்த மாதிரி கழிவு நீரை நல்ல நீரா மாத்தி ஏரிகளில் விடுறதுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுது. அதே நேரத்துல பெங்களூர் மாதிரி நகரங்கள்ல குடிதண்ணீருக்காக மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. காவேரியிலிருந்து தண்ணியை கொண்டு இந்த குடிதண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஆனா அந்த சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை இன்னும் அந்த கழிவு நீர் கலக்காம பாதுகாக்க முடியாம இப்படி ஒரு டெக்னாலஜி ஃபெயிலியர் ஆகி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் பாக்குறோம். இப்ப இந்த பார்க்குக்குள்ள நம்ம நுழையும் போதே நமக்கு மூக்க பிடிக்கிற மாதிரி அந்த ஸ்மெல்லு வர்றதை நம்மளால உணர முடியுது. ரெண்டாவது, இந்த கழிவு நீர்கள் ஒரு லேயரா தாண்டி போகும்போது அது சுத்தமான தண்ணியாட்டு மாறி போகல. அந்த ஏரிக்குள்ள போகும்போது அது சாக்கடையான ஒரு தண்ணியா தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த முறையை தான் திருநெல்வேலி மாவட்டத்துல தாமிரபரணி நதியிலையும் திருநெல்வேலி மாநகராட்சி இப்ப செயல்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இத்தகைய அமைப்புகளை வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி அறிவியல் அடிப்படையிலான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவா 1 MLD கழிவு நீரை இயற்கை முறையில சுத்திகரிக்கிறதுக்கு சுமார் 2.5 ஏக்கர் நிலப்பரப்பு தேவைப்படுது. இது கழிவு நீருடைய தரம், மாசுபாட்டினுடைய அளவு, வடிவமைப்பு, எவ்வளவு நாள் அந்த இடத்துல அந்த கழிவு நீர் தங்கி போகும் அப்படிங்கிற அந்த பல காரணங்களை பொறுத்து இது மாறுபடும். ஆனா எவ்வளவு கழிவு நீர் வருது, அதோட மாசுபாட்டினுடைய அளவு என்ன, எவ்வளவு நிலம் தேவை, எந்த வகையான டிசைன் இந்த இடத்துக்கு பொருத்தமானது, இது போன்ற எந்த ஒரு தெளிவான கணக்கீடுகளையும் செய்யாம கோடிக்கணக்கில் பணத்தை கொண்டு ஆத்துலையும் நதிகள்லையும் போடுற வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க. கடைசியில நாம எதிர்பார்த்த அளவுல கழிவு நீரும் சுத்திகரிப்பு நடக்கிறது இல்ல, நதியையும் காப்பாற்ற முடியாம போகுது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்ம இந்த நீர் மேலாண்மையில கழிவு நீர் இந்த நல்ல தண்ணியில கலக்காம இருக்கிறதுக்கு நாம காத்திருக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல.